வணக்கம். இன்னைக்கு ட்ரேடிங் லெசன்ல கண்டினியூஷன் பேட்டர்ன், டிராப் பேஸ் டிராப் அண்ட் ரேலி பேஸ் ரேலி, இந்த ரெண்டு கண்டினியூஷன் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 25 to 30% வரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது அது ரேலியாக இருக்கலாம் அல்லது ட்ராப்பாக இருக்கலாம். அதாவது இது ரெண்டுமே வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக மூவ்மெண்ட் இருக்கிறத தான் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும், கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களை எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது, கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கில் நீங்கள் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக ட்ரேடிங் செட்டப் வச்சுருக்கணும். ஸோ நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்றது ஒரு 30%க்கும் குறைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டேஸ் இருக்கும். மற்ற நாள்லாம் வந்து கன்சால்டேஷனாக இருக்கும், இல்லை அல்லது இன்வேலிட் ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு பேட்டர்னே இல்லாமல் அன்ரெகனைஸ்டு பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டேட்ஸை அவாய்ட் பண்ணணும். ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வரும்போது நீங்கள் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். மற்ற நாள், அதாவது கன்சால்டேஷன் மார்க்கெட்டோ அல்லது இர்ரேஷனல் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும்போதோ நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை பார்க்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஷார்ட் பொசிஷன். மார்க்கெட் வந்து ரேப்பிடாக ட்ராப் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம ட்ரேடிங்கில் பார்க்கும்போது அதை எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கணுன்னா, ட்ராப் பேஸ்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ட்ராடேயில் நீங்கள் எப்படி அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப் மார்க்கெட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9:30க்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 2 hours வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ட்ராப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30லேருந்து 1:30 வரையும் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணும். பேஸ்னா அதுக்கப்புறம் அந்த அந்த மொமெண்டம் வந்து ஃபுல்லாக குறைஞ்சி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கன்சால்டேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 1:30க்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் 2 hours மறுபடியும் அந்த பழைய காலையினுடைய ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மார்னிங் ஒரு இப்போ 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 ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. பேஸ் வந்த உடனே அதே ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்டாப் லாஸ் கண்டினியூஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பேஸ்ன்றது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் மேலே கீழும் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுற மாதிரி சைட்வேஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, சைட்வேஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங்கை ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுக்கு தனித்தனியாக நான் அது சில வீடியோஸில் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், கன்சால்டேஷன் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம ரியல் ட்ரேட்லையும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவோம். சரி, இப்போ இந்த கண்டினியூஷன் பேட்டர்னை பார்க்கும்போது காலையில் 9:30 to ஒரு 2 hours ட்ராப் இருக்கும். அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் காலையில் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர் வந்து காலையில் ப்ராஃபிட்டெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க திரும்ப ட்ரேட் பண்ணி அந்த பேஸ், அதாவது கன்சால்டேஷனில் அந்த மொத்த ப்ராஃபிட்டும் டிக்ளைன் பண்ணி லாஸில் இருப்பாங்க. திரும்ப அந்த லாஸை ரிகவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரேட் பண்ணி அன்னைக்கு டேவை ரொம்ப நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு 30% மார்க் தான். அதாவது ஒரு 10 ட்ரேடிங் செஷன்லாம் 2 அல்லது 3 செஷன் ஒன்று தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். ட்ரெண்டிங்ன்றது ரெண்டுத்தையுமே குறிக்கும். புல்லிஷ் டேவையும் பேரிஷ் டே ரெண்டுத்தையுமே வந்து பொதுவாக ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்றது ரெண்டுமே நல்ல மூமெண்டம் இருக்கிறத அப்படி சொல்லுவோம். ஸோ ட்ராப் பேஸ் ட்ராப் மார்க்கெட் வந்து ரெண்டு தான், புல்லிஷ் பேரிஷ் கன்சால்டேஷன் மார்க்கெட். அதுக்கப்புறம் கன்சால்டேஷனில் ஒரு உட்பிரிவு தான் வந்து இர்ரேஷனல் ப்ரைஸ் ஆக்ஷன். அது வந்து இடக்கூடமாக போயிட்டே இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னே இல்லாமல் ட்ரேட் ஆகுது. அந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து அந்த மாதிரி டேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ட்ரேடிங் என்பது 90% வெயிட்டிங், 10% எக்ஸிகியூஷன். நீங்கள் ட்ரேடிங்கில் என்னுடைய ஏர்லி ஸ்டேஜஸில் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரெடிக்ட் பண்ணும் மார்க்கெட் வந்து இது வந்துருச்சு, இப்படி இது ஒன்று இப்படி இந்த இடம் இந்த ஜோன் வந்தோடனே இது சப்போர்ட் ஆகிடும், இது பிரேக் அவுட் ஆகிடும். மார்க்கெட் வந்து நீங்கள் ஒரு அதில் எக்ஸலண்ட் லெவலுக்கு ரீச் ஆகணும்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு நீங்கள் குறிப்பிட்ட லெவலை மார்க் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அதாவது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேணாம், அதுக்கு ரியாக்ட் பண்ணால் போதும். ரியாக்ட் பண்ணணும், அதுதான் வந்து கரெக்டான அப்ரோச். நான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரீச் ஆனோடனே அது பிரேக் அவுட் ஆகலாம் அல்லது ஃபுல் பேக் ஆகலாம், என்னென்னா நடக்கலாம். நமக்கு வந்து நம்ம ட்ரேடராக என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அந்த அந்த ஜோன்ஸை மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். அது எந்த பக்கம் போதும் மார்க்கெட் அதை கூட ட்ராவல் பண்ணுறோம். அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டினியூஷன் பாட்டில் 2 பார்க்க போகிறோம். ட்ராப் பேஸ் ட்ராப்பு, ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ட்ராப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் பேஸு, அதுக்கப்புறம் கண்டினியூஷன். இதே தான் ரேலிக்கும் அதே தான். இப்போ அடுத்து இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராப்பு, பேஸு, ரேலி. ஸோ இதில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஒரு ட்ரெண்டு, பேஸு, ட்ராப்பு. ஸோ இப்போ நீங்கள் காலையில் ப்ராஃபிட் ஆனோடனே அதுக்கப்புறம் அந்த பேஸ் வந்து அந்த ட்ரெண்டிங் மூமெண்ட் வந்து மாறி கன்சல்டேஷனாக மாறி இருக்குது. இந்த 2 ஹவர்ஸை ட்ரேட் எடுக்காதீங்க. திரும்பவும் அதுக்கப்புறம் இந்த ட்ராப் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா மதியம் ஒரு 1:30க்கு மேலே ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு அன்னைக்கு டேவை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதே தான் ட்ராப் பேஸ் ரேலி பார்த்தோம். அதேமாதிரி ரேலி பேஸ் ரேலி பார்க்குறோம். இந்த சார்ட் பாருங்கள், ரேலி, அதுக்கப்புறம் ஒரு பேஸு, அதுக்கப்புறம் ஒரு திரும்ப ரேலி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஒரு ரேலி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் திரும்ப ரேலி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சால்டேஷன் பீரியடை நீங்கள் அதுலேருந்து அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும். நீங்கள் பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பேஸினுடைய டைம் முடிகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் ரேலி கண்டினியூ ஆகும்போது நீங்கள் அந்த ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒர்க் ஆகும். ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ரேலி பேஸ் ட்ராப், அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வெயிட் பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷனாக மாற்றிக்கிறது தான் நம்ம கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது தான், ஒரு 10% மட்டும் தான் எக்ஸிக்யூஷன். ஸோ இதை நீங்கள் உங்கள் ட்ரேடிங்களோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நல்லா சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, ஓகே நம்ம இது கோல்டு இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சொல்கிறோம். இது வந்து ரேலி. நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அது டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் திரும்பவும் ரேலி. இதை வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரேலி பேஸ் ரேலி. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதுதான் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஜோன்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும். இது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட் சொல்லுவாங்க. கன்சால்ட் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு மார்க்கெட் ரேலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ட்ராப் பேஸ் ட்ராப், ஒரு நாளைக்கு ட்ராப்பு, அதுக்கப்புறம் பேஸு ட்ராப்பு, அப்படி இருந்தால் நம்ம எப்படி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராப் பேஸ் ட்ராப்லையும் ரேலி பேஸ் ரேலிலையும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் 2 ஹவரில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக் கொடுத்துட்டு அடுத்து லாஸ்ட் 2 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் சைக்காலஜிக்கலாகவும் வந்து நீங்கள் ஒரு லாஸை லாஸ் பண்ணும்போது நம்ம டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான டிசிஷன் மேக்கிங் இருக்கும் ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணும்போது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ரேலி பேஸ்ட் ரேலியில் பேஸில் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ ஓகேங்களா, இதை உங்கள் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். அடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைவ் ட்ரேட்ஸில் அடுத்த வீடியோக்குள்ளே இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.